கரூர் சம்பவம் மட்டுமல்லாமல் உண்மைக்கு புறம்பாக மக்களிடையே அமைதியை சீர்குலைக்கும் வகையில் தகவல் பரப்பினால் அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எம்பி துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சித்திரம்பட்டி, பழைய அப்பநேரி, புது அப்பநேரி, ஐயநேரி, இளையரசன் நேந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் 1,74,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நிழற்குடை, நியாய விலைக் கடைகள், பல்நோக்கு வளாகம், கலையரங்கம் உள்ளிட்ட புதிய கட்டடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ கட்டடங்களை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் தானும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். வதந்திகளை பரப்பி ஜனங்க மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி பல இடங்களில் பெரிய குழப்பங்களாகி அதாவது வன்முறை கட்டுக்கடங்காம வன்முறை பல மாநிலங்கள் நடந்திருக்கு. இது என்னன்னா நீங்க கரூர் சம்பவம் மாத்திரம் கிடையாது, உண்மைக்கு புறம்பா அதாவது மக்கள் மத்தியில் ஒரு அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி யாராவது இந்த மாதிரி தகவல்கள் பரப்புனாங்கன்னா கண்டிப்பா அது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தா நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது.